ஓகே, இப்ப பாருங்க, இது வந்து 1, 5, 9, 3, 7, 11, 12, 2. இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து அப்பாவை குறிக்கும், சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கும். நல்லா கவனிங்க. இந்த சூரியன் சந்திரன் வந்து இது சேர்க்கை இருக்கு. சூரியனோட சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப சந்திரனுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். சூரியன் அப்படிங்கிறது நம்ம ஒரு கிரகமா எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து சந்திரனுடைய சேர்க்கை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கை இருக்கு. இப்ப இந்த சேர்க்கைக்கும் இந்த 7ஆம் இடத்துல இருந்து சேர்க்கக்கூடிய சேர்க்கைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேறுபாடுகள் இருக்கு. அதை நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு கிரகத்துக்கு வந்து இன்னொரு கிரகத்தோட இணைவு பெறது அப்படிங்கிறது மொத்தம் 8 இடங்கள்ல இருந்தா வந்து அது இணைவு பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம். பிரதிநிதி நாடி ஜோதிடர்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிரகம் 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 இருக்கக்கூடிய கிரகங்களுடன் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கை பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுல எதெல்லாம் எடுக்கணும் எதெல்லாம் விட்டுறணும் அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கே சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். சரிங்களா? இன்னைக்கு அளவுல இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து சந்திரனோட சேருது. இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட சேர்ந்து இதுக்கும் சேர்க்கை இருக்கு, இதுக்கும் சேர்க்கை இருக்கு, இதுக்கும் சேர்க்கை இருக்கு, இதுக்கும் சேர்க்கை இருக்கு. இதுக்கு வந்து அதே பலன் தான். ஆனா அது சொல்ற முறை வந்து வேறுபாடு ஏற்படும். சரிங்களா? அதுக்காக தான் இங்க நான் வந்து குறிப்பிடுறேன். இதே மாதிரி இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து 7ஆம் இடத்துல தான் இருக்கு. ராகு கேதுல வந்து கேது இருக்கும், கேது கேதுல வந்து ராகு. அதனால அந்த ராகு கேதுக்கு உண்டான விதிகள் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி நாடுல பயன்படுத்துற விதிகள் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி. ஒரு கிரகம் ராகு கூட சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து கேது கூட சேராது. இது ஒரு முக்கியமான விதி. ஏன்னா ஒரு சில நாடி ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராகு கூடயும் சேர்ந்த மாதிரி இருக்காங்க, கேது கூடயும் சேர்ந்த மாதிரி பலன் சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாது. சொன்னா அப்படின்னா தவறு. அது ஒரு சில இடங்கள்ல மட்டும், ஒரு முக்கியமான இடங்கள்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது எடுக்கணும். அதே எந்த மாதிரி இடம், எந்த மாதிரி ஜாதக அமைப்புக்கு அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா ராகு கேதுகள் மாதிரியே வந்து செயல்படக்கூடியது அப்படிங்கிறது வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறது ராகு கேது போலவே பின்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு வந்து பார்க்கக்கூடிய விதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேறுபடும். அதனால அதை பத்தி எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு ஜென்ரலா சில விஷயங்கள் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ ஓகே, இப்ப நீங்க பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து யோக பலன்களாக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாவத்துல இந்த கிரகங்கள் இருந்தா இந்த மாதிரி யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஆயிரக்கணக்கான யோகங்கள் சொல்றாங்க. 250 யோகங்கள் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. இதுல வந்து சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், அதுக்கப்புறம் அதாவது கஜகேசரி யோகம், இந்த மாதிரி அவங்க வந்து கிரகங்களுடைய தன்மைகள்ல இந்த பாவங்கள்ல இருக்கும்போது அவங்க இன்ன செயற்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி வைக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி யோக பலன்கள் 2 கிரகங்கள் சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பலாபலன்களை வந்து ஜாதகருக்கு வந்து கொடுக்குது, அவருக்கு என்னென்ன கேரக்டர் வந்து அவருக்குள்ள வருது அப்படிங்கறக்காக இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா யோக பலன்கள் தான் நம்ம வந்து சொல்றோம். அது நல்ல யோகமா இருந்தா நல்ல பலனையும், தீய யோகமா இருந்தா தீய பலனையும் நம்ம வந்து சொல்ல போறோம். சரிங்களா? இது வந்து நம்ம பாக்குற முறையில வந்து பாத்தீங்கன்னா டிகிரி அப்படிங்கறத நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். பிரகிருதி நாடி ஜோதி முறையில நம்மளோட முறையில வந்து பாத்தீங்கன்னா டிகிரி அப்படிங்கறத நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிகிரி அப்படிங்கறது நம்ம இங்க பயன்படுத்த மாட்டோம், தேவையும் படாது. நீங்களே பாப்பீங்க, பலன் பாக்குற செஷன்லாம் வரும், அதுல நீங்களே வந்து பாத்தீங்கன்னா பாப்பீங்க.
சரிங்களா? ஓகே. இப்ப இதுல வந்து டிகிரி வந்து பயன்படுத்த மாட்டோம், லக்னம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். இந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையில வச்சு இந்த கோச்சார கிரகத்தையும் வச்சுதான் நம்ம வந்து பலன் பார்ப்போம். சரிங்களா? ஜனனகால ஜாதகத்தை வச்சு இந்த கோச்சார பலன்களை நம்ம வந்துதான் பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஒரு சில இடங்கள்ல இந்த கோச்சார இதையே வச்சு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஜாதகம் இல்லாதவங்களுக்கு நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய இப்ப இன்னைக்கு என்ன கிரக நிலைகள் இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எடுத்து அதுக்கு என்னென்ன பலாபலன்கள் சொல்லணும், அதுக்கு என்னென்ன ரெமெடி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா? ஓகே. அப்ப இதுல இந்த முறையில அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு முறை தான், ரொம்ப எளிமையான முறை. இப்ப சொன்ன வரைக்கும் ஏதாவது கஷ்டமா இருக்கா சார்? கத்துக்கணும்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்களா? டிகிரி பார்க்க மாட்டீங்க, கணிதமே பார்க்க மாட்டீங்க, கணிதமே பெருசா இருக்காது. நீங்க ஒரு 2-3 நாள்ல இந்த பார்வைகள் எல்லாம் எப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்க. ஈஸியா நீங்க ஒரு ஜாதகத்தை பார்த்தாவே ஈஸியா என்னென்ன சேர்க்கை இருக்கு என்னென்ன சேர்க்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. பலாபலன்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. 5வது நாள் பலாபலன் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கான்பிடண்டா சொல்ல முடியும். எல்லாருமே பலன் சொல்ல ஆரம்பிக்கும். கத்துக்கிற எல்லாருமே நீங்க ஜோதிட ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாம இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்ப இதுக்கு ஏன் வந்து 8 பார்வைகள் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1-5-9 ஒரே திசை, 3-7-11 அப்படிங்கிறது எதிர் திசை, 2-12 அப்படிங்கிறது அதாவது பக்கத்துல இருக்கக்கூடியவங்க. அதனால அவங்க 2ஆம் இடத்தை அவங்க தாண்டி தான் போகணும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது பின்னாடி வர்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறவங்க நிறைய பார்க்க முடியுமா, பின்னாடி இருக்கிறவங்க நிறைய பார்க்க முடியுமா? முன்னாடி இருக்கவங்க தான் நிறைய பார்க்க முடியும். அப்ப 2ஆம் இடத்துக்கு அப்படிங்கிறது வலிமை வந்து ஜாஸ்தி, 12ஆம் இடம் அப்படிங்கிறது வலிமை கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு பார்ப்போம் அதை பத்தி டீட்டெயிலா பர்சன்டேஜ் வைஸா நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே.